கருப்புசாமியை பத்தி தெரியாதவங்களா யாராச்சும் இருந்துச்சுன்னா அவங்களுக்காக 2 வார்த்தை நான் சொல்லி கொடுக்கட்டுமா? அதே கருப்புசாமி, கருப்பையன் சாமி, சேனை கருப்பன், 18ஆம் படி கருப்பன், இவ்வளோ வடிவங்கள்ல மக்கள் நம்ம கருப்பசாமியை வழிபடுறாங்க. ஐயனாரோட 21 காவல் தெய்வத்துல இவரும் ஒருத்தர். கருப்பசாமியை நம்ம காவல் தெய்வமா வழிபடுத்தினால அவங்களுக்கு நம்ம படையலா வைக்கிறது பார்த்தா கோழி, ஆடு, சரக்கு, சுருட்டு இந்த மாதிரி எல்லாம் தான். இப்போ பார்த்தால் எனக்கு கருப்புசாமியை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அப்படி இருக்கும்போது என் கண் முன்னாடி வந்தா ஒரு பாடல் தான், ஐயன் வராரு. அந்த ஒரு பாடல் கேட்டதும் நான் அதை யூடியூப்ல போய் செக் பண்ணி பார்த்தேன். அந்த அந்த பாடல் கம்போஸ் பண்ணது, அது வீடியோ பிரசன்ட் பண்ணது எல்லாமே இந்த ரேவதி பவதாஸ்குமார் இவங்க தான். அப்போ அவங்க மேல எனக்கு அப்படின்னு ஒரு ரெஸ்பெக்ட் வந்தது. நான் அவங்களுக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்பி அவங்க கூட நான் பேசுற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அவங்க கூட பேசும்போதே பார்த்தா ரொம்ப தெய்வீகமா இருந்துச்சு. அவங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்தாலே எல்லாமே ரொம்ப தெய்வீகமா இருக்கும். அவங்க வேணும்னா கதல் சாங் இல்ல நான் ஃபேமிலி சாங் எல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் விட்டு பாருங்கள், ஆரம்பத்திலே பாருங்கள் கருப்பரை வச்சு இப்ப அவங்கள பத்தி எனக்கு பேச முடிஞ்சது. அது ஒரு பெரிய கருப்பன் துணை அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த சாங் ஃபுல்லா கேட்கணும்னா நீங்க ரேவதி டிவி ஹிரண்மயி, அதுதான் அவங்களோட ரேவதி டிவி ஹிரண்மயி, அதுதான் அவங்களோட யூடியூப் சேனல். அப்ப நீங்க அது சேனல் போய் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க. ஒரு பொண்ணு அழகா அந்த மாதிரி ஒரு பாடல் செஞ்சு அது பாடி அதுல நடிச்சு இப்படி வெளிப்படுத்திட்டேன்னா அதுக்கு பெரிய ஒரு சல்யூட் கொடுத்துதான் ஆகணும். அதே மாதிரி நம்மளால முடிஞ்சா என்னன்னா நம்ம அவங்களுக்கு தோல் தட்டலாம். ரேவதி டிவி ஹிரண்மயி. கருப்புசாமி எங்களுக்கு எப்பவுமே துணையா இருங்க.